இவர் சொல்றாரு, நான் தனிச்சு நின்னு மக்கள்கிட்ட தனிப்பெரும்பான்மை பெற்று சுத்தமான, தூய்மையான மக்களாட்சி குடுக்க போறேன்னு. என்ன தூய்மையான மக்களாட்சி குடுக்க போற? இப்ப இருக்கிற 108 பேர் 107 பேர்ல நீ சொல்லு. உன் கட்சி நேரடியா தாவேகா சார்ந்தவன் எத்தனை பேர்ன்னு உன்னால சொல்ல முடியுமா? அ? உன்னை சுத்தி இருக்கிற மொத்த பேரு பிஜேபி காரன், திமுக காரன், அதிமுக காரன். அ? இதெல்லாம் இது ஏற்கனவே உன் கட்சி சின்னத்துல நின்னு வெற்றி பெற்றவனே ஒரு கலவை கூட்டம். இதுல அடுத்த கட்சியில இருக்கிறவனையும் நீ கூட்டணிக்கு கூட்டிட்டு வர, அதுவும் ஏடிஎம்கே காரன், டிஎம்கே காரன். ஆக மொத்தத்துல உனக்கு உடம்புல ஒரிஜினல் ரத்தம் ஓடவே இல்லை, சாக்கடை. எல்லா ரத்தமும் கலந்த ரத்தம் தான் ஓட போகுது. இதோட அவுட்புட் என்ன இருக்கும்? தூய்மையா இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. சொறி, சிரங்கு, நோய் இதெல்லாம் வரதான் செய்யும், உடம்பு முழுக்க வரும். அதை உன்னால தடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ரத்தம் பியூரிஃபை இல்லாட்டி இது எல்லாம் வெளிப்படும், உடல்ல வெளிப்படும், கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா வெளிப்படும்.